வணக்கம் மக்களே. சின்ன மருமகள் நாடகத்தில் அடுத்து என்ன நடக்குது அப்படின்றத பார்க்கலாம் வாங்க. அதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் உடனே பண்ணிடுங்க. தமிழ்ச்செல்வி மறுபடியும் சேதுவோட சேர்ந்து ராஜாங்க வீட்டிலேயே சின்ன மருமகளாக வந்ததை நினைக்கும் போது யாருக்கெல்லாம் சந்தோஷமாக இருக்கோ இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எல்லா பிரச்சனைகளும் முடிஞ்சு இங்கே தமிழ்ச்செல்வி சேதுவோட ரூமில் இருக்க சேதுங்க மனசு விட்டு பேச ஆரம்பிக்கிறாங்க. தமிழ், உன்னை தப்பா நினைச்சு கடைசியில் உனக்கு பெரிய தண்டனையை கொடுத்து நாங்கள் மொத்த குடும்பமாக உன்னை இந்த வீட்டை விட்டு வெளியே தொடக்கி வச்சுருந்தோம். என்னை மன்னிச்சு தமிழ். அந்த தாமரை இந்த மாதிரி ஒரு காரியத்தை பண்ணியிருக்கோன்னு நாங்கள் கொஞ்சம் கூட நினச்சே பார்க்கல. நீ என் மேலே வச்சிருக்க நம்பிக்கையினால்தான் இந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை என்னால் நிப்பாட்ட முடிஞ்சுது. ரொம்ப நன்றி தமிழ். இனிமே என்ன ஆனாலும் சரி, உன்னை என்கிட்ட இருந்து யாராலும் பிரிக்க முடியாது. இல்லைங்க, இன்னும் ஒரு விஷயம் நம்ம செய்ய வேண்டியது இருக்கு. என்ன தமிழ் சொல்கிற? ஆமாங்க, தாமரையை கெடுத்ததா உங்க மேல ஒரு பெரிய பழி இருக்கு. எல்லார் முன்னாடியும் நீங்க தாமரையை கெடுக்கலன்ற ஒரு பழியை நாம தாங்க சரி பண்ணணும் அப்படின்னு இங்க தமிழ்ச்செல்வியும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க. மறுநாள் எப்பவும் போல தமிழ்ச்செல்வி இங்க கிச்சன்ல வேலை செஞ்சிட்டு இருந்த நேரம் மலருமே ஓடி வந்து தமிழ்ச்செல்வியை கட்டி பிடிச்சி, தமிழ், நீ மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ள சின்ன மருமகளா வந்திருக்கிறத பார்க்கும்போது எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த வீட்டுல யாரும் எப்படி வந்து சந்தோஷப்படுறாங்களோ இல்லையோ, எனக்கு உன்னை நினைக்கும் போது ரொம்ப பெருமையா இருக்கு. நீ சேது மாமா மேல வச்சிருக்க நம்பிக்கையினால்தான் இந்த அளவுக்கு இந்த கல்யாணத்தை நிப்பாட்ட முடிஞ்சது. ஆமாங்க, என் மாமா மேல நான் வச்சிருக்க நம்பிக்கையினால்தான் அந்த கடவுளுமே எனக்கு உதவி பண்ணியிருக்கான். ஆமா, என்ன தமிழ், நீ ஒரு மாதிரி வந்து டல்லாவே பேசுற, என்னதான் உனக்கு பிரச்சனை? அதான் உன் மாமா கூட எப்பவும் போல வந்து சேர்ந்துட்டியே. அது இல்லக்கா, காலையில இருந்து வந்து வயித்த புரட்டுது, ஒரு மாதிரி வாந்தி வர மாதிரியே இருக்கு, மயக்கமா இருக்கு, என்ன பண்றதுன்னே தெரியலக்கா. என்ன தமிழ் சொல்ற? ஆமாக்கா, நான் இதை யார்கிட்ட சொல்றதுன்னு தெரியாம தான் முடிச்சுட்டு இருக்கேன். தமிழ், நீ சொல்றத பார்த்தா கர்ப்பமா இருக்கிறவங்க சொல்ற அறிகுறி மாதிரி இருக்கே. நீ கடைசியா எப்போ தலை குளிச்சா அப்படின்னு வந்து இங்க மலர் கேட்குறாங்க. உடனே வந்து இங்க தமிழ்ச்செல்வி, அது வந்து ஒரு 35 நாள் 40 நாள் இருக்கும்க்கா. தமிழ், நீ சொல்றத பார்க்கும்போது உண்மையாவே நீ கர்ப்பமா இருக்கியோ? அக்கா, என்னக்கா சொல்ற? ஏற்கனவே நான் கர்ப்பமா இருக்கேன்னு தானே வீட்டில் நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனால் நான் தான் கர்ப்பமா இல்லைன்னு அத்தா அன்னைக்கு வந்து என்னை கூட்டிட்டு போய் வந்து ஸ்கேன் எடுத்து பார்த்தாங்களே. தமிழ், ஒரு வேளை ஸ்கேன் எடுத்ததில் தப்பாக கூட தெரிஞ்சிருக்கலாம். டாக்டர் சரியா பார்த்துருக்க மாட்டாங்க. இரு, நம்ம வந்து மோகநாத்தையை கூப்பிட்டுட்டு நீ சொன்னதெல்லாம் சொல்கிறேன் அப்படின்னு வந்து இங்கே 2 பேரும் பேசிட்டு இருக்க அந்த நேரம் மோகனாவும் கிச்சனுக்கு வராங்க. என்ன தமிழ், என்ன 2 பேரும் வந்து முகமே சரியில்லை, ஏதோ பதட்டமாக பேசிட்டு இருக்கீங்க அப்படின்னு வந்து இங்கே மோகனா கேட்க தமிழ்ச்செல்வியும் மலருமே வந்து நடந்த எல்லாத்தையும் சொல்கிறாங்க. என்ன சொல்கிற? உண்மையாவே வாந்தி வந்ததா? வாந்தி வரலாத்த, ஆனால் வாந்தி வர மாதிரி இருக்கு. காலையிலேருந்து தலை சுத்துது, எது சாப்பிட்டாலும் பிடிக்கவே மாட்டேங்குது, என்ன பண்ணுறதுன்னே தெரியல, உன் வயிற்ற வேற பொருட்டிக்கிட்டே இருக்காத்த அப்படின்னு வந்து எங்கள் தமிழ்ச்செல்வியும் அறிகுறி எல்லாம் சொல்ல எங்கள் மோகனாவுக்கு ஒரு பக்கம் சந்தோஷமாக இருந்தாலும் இன்னொரு பக்கம், என்ன தமிழ் சொல்கிற? ஒருவேளை நீ கர்ப்பமாக இருக்கலாம்ல? இல்லையே அத்தை, அன்னைக்கு கூட நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் ஸ்கேன் எல்லாம் பார்த்தோமே, டாக்டர் கூட இல்லைன்னு சொல்லிட்டாங்க. இல்லை தமிழ், எனக்கு என்னமோ நீ சொல்கிறதெல்லாம் வச்சு பார்த்தா கர்ப்பமாக இருக்கிறதுனால தான் அப்படி வரும்னு தோணுது. நாம் 2 பேரும் யாருக்கும் தெரியாமல் இன்றைக்கே வந்து ஹாஸ்பிட்டல் போவோம், போய் செக் பண்ணி பார்ப்போம். ஒருவேளை நீ கர்ப்பமாக இருந்தனா அந்த கடவுள் புண்ணியத்தால் எல்லாத்துக்கும் சந்தோஷம் ஆகிடும், நம்ம மறைச்ச போயும் உண்மை ஆயிடும்ல. நீ கிளம்பு, நம்ம போகலாம் அப்படின்னு வந்து இங்கே மோகனா சொல்ல, சரிங்க அத்தை. கொஞ்ச நேரத்தில் தமிழ்ச்செல்வியும் மோகனாவும் ஹாஸ்பிட்டலுக்கு கிளம்பி போய்கிட்டு இருந்த நேரம் வழியில் வந்து சித்ராவும் ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்னக்கா 2 பேர் எங்கே கிளம்பிட்டீங்க? ஓ, அது ஒன்றும் இல்லை ஈஸ்வரி, இவ கர்ப்பமாக இருக்காளோ, இவளுக்கு ஸ்கேன் பண்ணி ரொம்ப நாள் ஆயிடுச்சுல்ல, சரி அதனால தான் வயிற்றுல வளர குழந்தை நல்லா இருக்கான்னு பார்க்கறதுக்காக ஹாஸ்பிட்டல் போகிறோம், நீ வீட்டை பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு இங்கே தமிழ்ச்செல்வி அடிச்சுக்கிட்டு ஹாஸ்பிட்டலுக்கு மோகனா போகிறாங்க. இதெல்லாம் பார்த்துட்டு இந்த ஈஸ்வரி இருந்துக்கிட்டு, என்னடி சித்ரா இது, இந்த குடும்பம் நல்லா இருக்கக்கூடாது நம்ம நினைக்கிறோம், கடைசியில் பார்த்தா இந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் இந்த வீட்டுக்குள்ளே சின்ன மருமகளாக வந்துட்டா. இப்போ என்னன்னா கர்ப்பத்தை கூட்டிக்கிட்டு போய் ஹாஸ்பிட்டலில் ஸ்கேன் எடுக்க போகிறாங்களாம். இல்லை சித்ரா, இதெல்லாம் நம்ம சும்மாவே விடக்கூடாது, முடிஞ்ச வரைக்கும் இந்த கர்ப்பத்தை நம்ம கழைக்கணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோ, அந்த சேதுவுக்கு குழந்தை பிறந்ததும் அதுக்கப்புறம் குடும்பத்தோடு சந்தோஷமாக இருப்பாங்க. என் பிள்ளை மட்டும் அங்கே கஷ்டப்பட்டுட்டு இருக்கான், பிடிக்காத பொண்ணை கல்யாணம் பண்ணிக்கிட்டு. ஆமாம்மா, நேற்று அந்த தமிழ்ச்செல்வியை சேது கூட சேர்த்து வைக்கும்போது அப்படியே எனக்கு எரிச்சலாக இருந்துச்சுமா. சீக்கிரமாக வந்து 2 பேரையும் பிரிக்கணும் அப்படின்னு 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் தமிழ்ச்செல்வியும் மோகனா ஹாஸ்பிட்டலுக்கு அழைச்சி போக அங்கேருந்து டாக்டரோ, வாங்க மோகனா மேடம், என்ன உங்கள் மருமகளை கூட்டிகிட்டு வந்திருக்கீங்க? என் மருமக தமிழ்ச்செல்விக்கு நாள் தள்ளி போயிருக்கான், கர்ப்பமாக இருக்க எல்லாரோட அறிகுறியும் வந்திருக்கான், ஒருவேளை கர்ப்பமாக தான் இருக்கிறாளோன்னு வந்து எனக்கு சந்தேகமாக இருக்குது,
அதனால தான் கூட்டிகிட்டு வந்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. மோகனா மேடம், நான் தான் அன்னைக்கே ஸ்கேன் பண்ணி சொல்லிட்டேன்ல உங்கள் மருமக கர்ப்பமா இல்லைன்னு. அது இல்லை மேடம், இன்னும் ஒரே ஒரு தடவை நீங்கள் ஸ்கேன் பண்ணி பார்த்தீங்கன்னா என் மருமக மறுபடியும் கர்ப்பமாக இருந்தால் என் குடும்பத்துக்கு சந்தோஷமாக இருக்கும். ஏற்கனவே இவ கர்ப்பமாக இருக்கிறதா வீட்டில் ஒரு பெரிய பொய்யை சொல்லி வச்சுருக்கோம். இந்த நேரத்தில் இவ கர்ப்பமாக இருக்கிறா எங்களுக்கு பெரிய வந்துச்சுன்னா அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் நாங்கள் வந்து சமாளிக்கணும். நீங்கள் ஒரே ஒரு தடவை ஸ்கேன் மட்டும் பாருங்கள் மேடம், அப்படியே வந்து நீங்கள் தமிழ்ச்செல்வியை செக் பண்ணுங்கள் மேடம் அப்படின்னு வந்து இங்கே மோகனா சொல்ல, சரிங்க நாங்கள் எப்பவும் வந்து சரியாக தான் ஸ்கேன் பண்ணுவோம், ஆனால் நீங்கள் மறுபடியும் கேட்குறீங்கன்றனால நானும் ஸ்கேன் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு வந்து டாக்டரை சொல்லி தமிழ்ச்செல்வியை அழைச்சிக்கிட்டு ஸ்கேன் ரூமுக்கு போகிறாங்க. தமிழ்ச்செல்வியை ஸ்கேன் பண்ணி பார்த்ததும் டாக்டருமே ஒரு நிமிஷம் அதிர்ச்சி ஆகுது. தமிழ்ச்செல்வியை செக் பண்ணி டாக்டர் இங்கே மோகனா கிட்ட, மேடம் நீங்கள் சொன்ன மாதிரியே தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக தான் இருக்கா, ஆனால் தமிழ்ச்செல்வியோட ஸ்கேனை வச்சு பார்க்கும்போது 45 நாள் தான் ஆகுது. முன்னாடி ஸ்கேன் பண்ணியிருந்தோம்ல அதுக்கப்புறம் தான் தமிழ்ச்செல்வி கர்ப்பமாக இருக்காங்க அப்படின்னு சொன்னதும் இங்க தமிழ்ச்செல்விக்கும் மோகனாக்கும் ரொம்ப சந்தோஷமாகுது. ஆனாலும் இங்க மோகனாவுக்கு ஒரு பக்கம் சோகத்தோட இருக்காங்க. ரொம்ப நன்றி மேடம். சரிங்க மோகனா மேடம், இனிமேலாவது எங்க மருமகளை பத்திரமா பார்த்துக்கோங்க, கிளம்புங்க அப்படின்னு வந்து டாக்டர் சொல்ல தமிழ்ச்செல்வி அழைச்சிக்கிட்டு வெளியே அந்த மோகனா, தமிழ் நான் உங்ககிட்ட கேட்குற கேள்விக்கு நீ ஒழுங்கா பதில் சொல்லணும். சொல்லுங்க அத்தை, நீங்க என்ன கேட்டுக்க போறீங்க, எனக்கு என்னமே புரியல. அதுக்கு முன்னாடி நானே பதில் சொல்றேன். என்னடா இவ கொடைக்கானல் போறதுக்கு முன்னாடி தான் தலைக்கு குடிச்சிட்டு போனா, இப்போ என்னடானா கர்ப்பமா இருக்கேன்றா. என் மேல நீங்க சந்தேகப்படுறீங்க அப்படிதானே? அது இல்லை தமிழ். ஆமா அத்தை, எனக்குமே அந்த சந்தேகம் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி வந்தது. அதுக்கப்புறம் தான் நான் யோசிச்சு பார்த்தேன். நான் மாமாவை தேடி காட்டுக்குள்ள போயிருந்தேன்ல, அன்னைக்கு ஒரு நாள் நாங்க குளியல கூட மாட்டிக்கிட்டோம். பசிக்குதேன்னு சொல்லிட்டு மாமா ஒரு மரத்துல ஒரு பழத்தை வந்து அடிச்சாரு. அந்த பழத்தை பள்ளத்துல வந்து விழுந்தது. அந்த பழத்தை நாங்க 2 பேரும் சாப்பிட்டோம். எங்களுக்குள்ள ஏதோ ஒன்று ஆகி அந்த இடத்துலயே நாங்க ஒன்று சேர்ந்துட்டோம். ஒருவேளை அதனாலதான் என் வயிற்றுல குழந்தை உருவாகி இருக்கும் போல. மாமா கூட அன்னைக்கு மண்ணு பிடிச்சு விளக்கு ஏற்றும் போது அந்த விளக்கு கூட எரிஞ்சிச்சுல்ல, ஒருவேளை அது இருந்ததுனால தான் இருக்கும் அத்தை. எனக்குமே இப்ப நம்பிக்கை இருக்கு, கண்டிப்பா மாமா ஆசைப்பட்ட மாதிரி எனக்கு பெண் குழந்தை தான் பிறக்கும். தமிழ்ச்செல்வி இந்த மாதிரி சொன்னதை கேட்டதும் மோகனாவுக்கு ரொம்ப வந்து சந்தோஷமாகி, பரவாயில்ல தமிழ்ச்செல்வி, அதனால்தான் சேது காட்டுச்சு அம்மனுக்கு அந்த மந்திர பூவை பறிச்சுக்கிட்டு வந்து விளக்கு போட்டதுக்கு அப்புறம் விளக்கும் வந்து எரிஞ்சிருக்கு போல. எனக்கு இதை கேட்கும்போது ரொம்ப நிம்மதியாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. இத்தனை நாள் நான் பயந்துட்டு இருந்த போய் இப்போ உண்மை ஆயிடுச்சு. இனிமேல் நம்ம யாருக்குமே பயப்பட தேவையில்ல. இப்பவே போய் இந்த ஸ்கேன் ரிப்போர்ட்டை வீட்டில் இருக்கிற எல்லாருக்கும் காட்டுவோம். ஆமா அத்தை, என் மாமாவுக்கு உடனே நான் காட்டணும். அவர் தான் தன்னோட குழந்தை எப்படியாவது ஒரு தடவை ஸ்கேன்ல பார்த்துட்டோம் அப்படின்னு வந்து ஒரு நல்லா இருக்கும். ஆமா தமிழ், உண்மைதான். அவர் இந்த குழந்தை மேல எம்புட்டு ஆசை இருந்தா காட்டுள்ள போய் யானை கிட்ட எல்லாம் மாட்டி கடைசியில அந்த மந்திர பூவையும் பறிச்சுக்கிட்டு வந்து காட்டாட்சி அந்த அம்மனுக்கு வந்து அருளால விளக்கையும் வந்து ஏத்தி இருப்பான் பாரு. விளக்கு எரிஞ்சு அவனோட ஆசையும் வந்து நிறைவேறுச்சு. இனிமேல் நீ எதுக்கும் கவலைப்படாத, வா நம்ம இப்பவே கிளம்பி வீட்டுக்கு போகலாம் அப்படின்னு வந்து தமிழ்ச்செல்வி அழைச்சிட்டு நேரா வந்து மோகனா வீட்டுக்கு போறாங்க. வந்து தமிழ்ச்செல்வி இங்க மலரை வந்து ஓடி போய் கட்டி பிடிச்சி எல்லா உண்மையும் சொல்ல ஆரம்பிக்கிறாங்க. இதை கேட்டதும் மலருமே, என்ன சொல்ற தமிழ், இதை கேட்கும்போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. நீ வாழ்க்கையில எவ்வளோ கஷ்டப்பட்டியோ அந்த அளவுக்கு நீ இப்போ சந்தோஷமா இருக்க போற. இன்னொரு பக்கம் தாமரை சேதுவோட கல்யாணத்தை நிறுத்தினதுக்கு அப்புறம் சாவித்திரியும் தாமரையும் ரொம்ப கோவத்திலே பேசிட்டு இருக்காங்க. என்னம்மா இப்படி ஆகி போச்சு பாரு, அந்த ஆறுமுகம் மட்டும் வந்து உண்மையை சொல்லலைன்னா இன்னொரு மாமாவுக்கு நான் பொண்டாட்டியா இருந்திருப்பேன், அவர் எனக்கு புருஷனாகி இருப்பாரு. இப்ப எதுவுமே இல்லாம கடைசியில தனி மரமா நான் இருந்துகிட்டு இருக்கேன். இப்போ அந்த தமிழ்ச்செல்வி மறுபடியும் வந்து சேது மாமா கூட சேர்ந்து ரொமான்ஸ் எல்லாம் பண்ணிக்கிட்டு இருப்பா. இதெல்லாம் நினைக்கும் போதே வந்து என் மண்டை வெடிக்கிற மாதிரி இருக்கு அப்படின்னு வந்து எங்க தாமரை ரொம்ப கோவத்துல சாவித்திரி கிட்ட பேசிட்டு இருக்காங்க. உடனே சாவித்திரி இருந்துட்டு, தாமரை நான் என்ன பண்ணட்டும், இந்த கல்யாணத்தை எப்படியாவது நடத்தணும்னு சொல்லிதான் என் கழுத்துல கத்திய வச்சுட்டு என் உசுறு போனா கூட பரவாயில்லன்னு சொல்லிட்டு நான் மிரட்டினேன். கடைசியில பார்த்தா இந்த ஈஸ்வரி இப்படி கால வாருவான்னு நான் நினைச்சு கூட பார்க்கல. அதாம்மா, நமக்குன்னு அந்த வீட்டுல சப்போர்ட் இருந்தா அந்த ஈஸ்வரி அத்தாச்சி தான். அப்படி இருக்கும்போது எதுக்காக தான் அவங்க திடீர்னு அந்த தமிழ்ச்செல்வி பக்கம் சாதகமா பேசினாங்க, என்னால் நம்பவே முடியல. அப்படியே தாமரை, அந்த ஈஸ்வரி மதனி ஒன்னும் அவ்வளோ வந்து லேசுப்பட்டது கிடையாது பாரு. கடைசியில நம்மள எப்படி காலை வாரி விட்டுடுச்சு. இதையெல்லாம் நம்ம வந்து சும்மாவே விடக்கூடாது. இப்போ என்ன, நாம இப்போதைக்கு வந்து அண்ணனோட கோபம் குறையிற வரைக்கும் இங்கேயே இருப்போம். அதுக்கப்புறம் எப்படியாவது நம்ம அந்த வீட்டுக்குள்ள போகத்தான் போறோம். மறுபடியும் உன்னை சேது கூட சேர்ந்து வாழ வைக்க போறேன். போமா,
இதுக்கப்புறம் உன் அண்ணா அப்படியே நம்மளை கூட்டிட்டாலும் இனிமே நம்ம அனாதை மாதிரி தான் இந்த வீட்டிலே தான் இருக்கட்டும். அடியே தாமரை, அது எப்படி? நான் லேசில் விட்டு உன்னை சேது விட்டுருவனா? சேது உனக்கு எடுத்திருக்கிறதா எல்லாரையும் நம்ப வச்சிருக்கேன். கூடிய சீக்கிரமே நீ கர்ப்பமா இருக்கன்னு ஒரு பொய்ய சொல்லி அதுக்கப்புறம் அந்த சேது உன் கழுத்துல தாலியை கட்ட வைக்கிறேன். அம்புட்டு லேசாலாம் சேதுவை நான் பிரிக்க மாட்டேன் உன்கிட்ட இருந்து அப்படின்ற மாதிரி இங்க கொஞ்சம் கூட கூச்சமே இல்லாம இங்க சௌத்ரி பேசிட்டு இருக்காங்க. அந்த வீட்டுக்குள்ள போன முதல் வேலையை அந்த ஈஸ்வரியும் தமிழ்ச்செல்வியும் வீட்டை விட்டு வெளியே துரத்தணும். அதாண்டி என்னோட திட்டமே. அம்மா, அந்த வீட்டுக்கு போறதுக்குள்ள நீ நல்ல திட்டம் போட்டு வா. இல்லைன்னு வச்சுக்கோ, இந்த வாட்டியும் நாம் சுதப்பிடுவோம். எப்படியாவது நம்ம மாமாவை கல்யாணம் பண்ணிடணும். எனக்கு மாமா வேணும்மா, ப்ளீஸ்மா. நீ கவலைப்படாத தாமரை. எல்லாத்துக்கும் காரணம் அந்த செல்லப்பாண்டி ஆறுமுகத்தை அழைச்சிக்கிட்டு வந்தது தான். எவ்வளோ திமிரு இருந்தா என்கிட்ட அவ்வளோ பணம் இவ்வளோ பணம் நகைலாம் வாங்கிட்டு நேத்து கூட 5 லட்சம் ரூபாய் பணத்தை கொடுத்தேன். அப்படி இருந்தும் அவன் உண்மையை சொல்லிட்டு போயிட்டான். அவனெல்லாம் சும்மாவே விடக்கூடாது. இதை எல்லாத்தையும் நம்ம சாதிக்கணும். கண்டிப்பா கூடிய சீக்கிரமா நீயும் நானும் அந்த வீட்டுக்குள்ள போகணும் அப்படின்னு இங்க சாவித்திரியும் தாமரையும் பேசிட்டு இருக்காங்க. இப்படிதான் ஃப்ரெண்ட்ஸ் கதை போகலாம். தேங்க்யூ.